யாக்கோபும் ராகேலும். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். யாக்கோபு 2 சகோதரிகளையும் திருமணம் செய்கிறார். இதனால் அவருடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் உண்டாயிற்று. யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் யாக்கோபு ராகேல் மீது பிரியமாய் இருந்தார். ஆனால் இப்போது அவர் ராகேல் மீது கோபப்படுகிறார். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரி லேயாள் மேல் பொறாமை கொள்கிறாள். ராகேல் யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். பொறாமை ஒரு எலும்புருக்கி. பிறர் மீது பொறாமைப்படுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நாம் மற்றவர் மீது பொறாமைப்படும்போது அதன் மூலமாக நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்கிறோம். நாம் பொறாமைப்படுவதன் மூலமாக நம்மை நாமே அழித்து போடுகிறோம். மற்றவர்களுடைய அழிவுக்கு நாம் காரணமாய் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பொறாமைப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பொறாமைக்கு எதிரான கட்டளைகள், மாம்சத்தின் கிரியை, பொறாமையின் விளைவுகள், அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமைக்கு எடுத்துக்காட்டுக்கள். யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டார். புருஷன் தன் மனைவியினிடத்தில் கோபம் கொள்வதை பற்றி வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் முதலாவது வாக்கியம் இதுவாகும். யாக்கோபு ஒரு குணசாலி. அவர் ராகேலைப் போல பொறாமைப்படவில்லை. அவர் ஒரு நீதிமான். யாக்கோபு ராகேல் பேரில் இன்னும் பிரியமாய் இருக்கிறார். ஆகையினால் ராகேல் தன் சகோதரியாகிய லேயாள் மேல் பொறாமைப்பட்ட போது யாக்கோபு ராகேலை அன்போடு கடிந்து கொள்கிறார். யாக்கோபு ராகேலை கடிந்து கொள்கிறார். யாக்கோபு ராகேலை நோக்கி, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாய்மாலமாய் சொல்லுவதை விட அவர்களை உண்மையான அன்போடு கடிந்து கொள்வதே மேன்மையானது. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதம் 141:5. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நீதிமொழிகள் 27:5-6. யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொள்ளவில்லை. அவர் ராகேலுடைய பொறாமை குணத்தின் மீது கோபப்படுகிறார். யாக்கோபு தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் ராகேலுடைய பொறாமை குணத்தின் மீது தான் அதிருப்தியாய் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் ராகேல் பேரில் பிரியமாய் இருக்கிறார். ஆனாலும் அவர் ராகேலுடைய பொறாமை என்னும் பாவத்தின் மீது கோபப்படுகிறார். ராகேல் யாக்கோபை நோக்கி,
எனக்கு பிள்ளை கொடும் என்று கேட்கிறாள். யாக்கோபோ, நான் தேவனா என்று அவளுக்கு பதில் சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிற வாக்கியத்திற்கு நான் தேவனை விட மேலானவனா என்று பொருள். கர்த்தர் ஒரு காரியத்தை தடை பண்ணி இருக்கும்போது அதை நம்மால் நிச்சயமாய் செய்ய முடியாது. அதே வேளையில் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. தேவன் ராகேலின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆனால் ராகேலோ தனக்கு எப்படியாவது பிள்ளை வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணுகிறாள். ராகேலின் மனது குறுக்கு வழியில் யோசிக்கிறது. அவள் தன்னுடைய யோசனையை யாக்கோபுக்கு சொல்லுகிறாள். ராகேல் யாக்கோபை நோக்கி, இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லுகிறாள். ராகேல் தான் சொன்ன பிரகாரமாக யாக்கோபுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுக்கிறாள். அப்படியே யாக்கோபு அவளை சேருகிறார். ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். ராகேல் தன் வேலைக்காரியாகிய பில்காளை யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். ஆதியாகமம் 16:2 சாராள் செய்ததைப் போன்று இங்கு ராகேலும் செய்கிறாள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் புருஷருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அடிமைகள் மூலமாய் பிறக்கும் குழந்தைகளும் மனைவிமார்களுடைய தனிப்பட்ட சொத்து. ஒரு குடும்பத்தின் தலைவிக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவள் தன்னுடைய புருஷனுக்கு தன் வேலைக்காரியை கொடுத்து அவள் மூலமாக குழந்தையை பெற்று அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக தத்தெடுப்பது அக்காலத்து வழக்கம். ராகேலுக்கு பிள்ளை இல்லை. தான் பிள்ளை இல்லாமல் இருப்பதை விட தன்னுடைய வேலைக்காரி மூலமாக தனக்கு பிள்ளை இருப்பது நலம் என்று ராகேல் நினைக்கிறாள். ராகேல் தன்னுடைய வேலைக்காரியின் பிள்ளையை தன்னுடைய சொந்த பிள்ளையாக பாவித்து வளர்க்க விரும்புகிறாள். ராகேலின் சகோதரியாகிய லேயாளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அவளுக்கு முன்பாக ராகேல் பிள்ளை அற்றவளாக இருக்க விரும்பவில்லை. பிள்ளை இல்லாதிருப்பது ராகேலுக்கு ஒரு குறையாய் இருக்கிறது. இந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு ராகேல் தன் வேலைக்காரியாகிய பில்காளை யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். பில்காளும் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிடுகிறாள். தான் என்னும் பெயருக்கு நியாய தீர்ப்பு என்று பொருள். கர்த்தர் ராகேலின் வழக்கை தீர்த்து வைத்து அவளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் மறுபடியும் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெறுகிறாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிடுகிறாள். யாக்கோபின் குமாரர்கள் எல்லோரும் போட்டியினாலும் பொறாமையினாலும் பிறந்தவர்கள் போல இருக்கிறார்கள். யாக்கோபுக்கும் லேயாளின் வேலைக்காரியாகிய பில்காளுக்கும் 2 குமாரர்கள் பிறப்பதை லேயாள் பார்க்கிறாள். லேயாளுக்கு பிள்ளை பெறுகிறது நின்று போகிறது. அவள் தன் சகோதரியைப் போல யோசித்து தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு கொடுக்கிறாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெறுகிறாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிடுகிறாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெறுகிறாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிடுகிறாள். ராகேலின் வேலைக்காரிக்கு 2 குமாரர்கள் பிறப்பது போலவே லேயாளின் வேலைக்காரிக்கும் 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். 2 சகோதரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியினாலும் பொறாமையினாலும் யாக்கோபுக்கு இந்த 4 குமாரரும் பிறக்கிறார்கள். கர்த்தரோ யாக்கோபின் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த தீமையிலிருந்து நன்மையை உண்டு பண்ணுகிறார். யாக்கோபுக்கு இதுவரையிலும் 8 குமாரர்கள் பிறந்திருக்கிறார்கள். லேயாளுக்கு 4 குமாரர்கள், பில்காளுக்கு 2 குமாரர்கள், சில்பாளுக்கு 2 குமாரர்கள். ஆக மொத்தம் யாக்கோபுக்கு 8 குமாரர்கள் இருக்கிறார்கள். ராகேலுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை.